Welcome to Nikki's Cook and Fun. பிரெட்ல ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு வைக்கிறோம். இதை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் செய்யும் போதே பார்க்கலாம். 2 உருளைக்கிழங்கு எடுத்து சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க. நறுக்கி வச்ச உருளைக்கிழங்க வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. 1/4 கிலோ சிக்கனை எடுத்து ஒரு கடாயில் உப்பு மட்டும் போட்டு வேக வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுக்கலாம். சிக்கனை நல்லா சின்ன சின்ன பீஸாக வெட்டி போட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு 3 வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச சிக்கனை உள்ள சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், ஓரிகானோ சிறிதளவு. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கலரை விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் ஷேஸ்வான் சாஸ் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரெண்டு கேரட் சின்ன சின்னதாக நறுக்கி உள்ள சேர்த்துக்கலாம். ஒரு குடமிளகாவை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ மசிச்சு வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ மயோனீஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் சாஸ் ரெடி. இப்போ பிரெட்ல ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஓரிகானோ மயோனீஸ் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு கிண்ணத்துல மயோனீஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓரிகானோ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது மேலே சீஸ் சேர்த்துக்கலாம். சிக்கன் சாஸை தேவையான அளவு வச்சுக்கலாம். மேலேயும் கொஞ்சம் சீஸை தூவி விட்டுக்கலாம். இதெல்லாம் பட்டர் சேர்த்து நல்லா பேனில் ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி. சூப்பராக இருக்கு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.